அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய பேருக்கு நம்மள 5 வேளை தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்கும். 5 வேளை தொழுகணும்னா கூட நம்ம ஏதாவது ஒரு தொழுகையில ஃப்ரீயா இருக்கும்போது தொழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள் கூட இருக்கும். ஆனா எந்தெந்த நேர தொழுகைக்கு எத்தனை ரக்காயத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதனால கூச்சப்பட்டுட்டு யார்கிட்டயும் கேட்கவும் மாட்டோம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் சுன்னத்து 2, ஃபர்லு 2 மொத்தமே 4 ரக்காயத்து தான். லுஹர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுஹர்ல முன் சுன்னத்து 4, ஃபர்லு 4, பின் சுன்னத்து 2 மொத்தம் 10 ரக்காயத்து. அதே மாதிரி ஈவினிங்ல அசர் தொழுகையில முன் சுன்னத்து 4, ஃபர்லு 4 8 ரக்காயத்து. மகரிப்ல ஃபர்லு 3 ரக்காயத்து, பின் சுன்னத்து 2 ரக்காயத்து. ஸோ மொத்தம் 5 ரக்காயத்து. இஷா தொழுகையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் சுன்னத்து 4, ஃபர்லு 4, பின் சுன்னத்து 2 10 ரக்காயத்து பிளஸ் வாஜிபத்துர் தொழுகை 3 ரக்காயத்து. வாஜிபத்துர் தொழுகை இஷா தொழுகை முடிச்சுட்டு உடனே தொழுதுடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம தஹஜ்ஜுத் தொழுகை போறோம் அப்படின்ற பட்சத்துல வீட்டுக்கு போயிட்டு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அதுக்கப்புறமா வாஜிபத்துர் தொழுகை 3 ரக்காயத்து தொழுது. ஸோ அப்படி பார்த்தா கணக்கு பார்த்தீங்கன்னா இஷால 13 வருது. மொத்தமே ஒரு நாளைக்கு 40 ரக்காயத்து தொழுகைக்கு தான் வருது. இதுல நஃபில் தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நஃபில் தொழுகை எப்பெல்லாம் தொழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஜர்ல தொழ மாட்டாங்க. லுஹர்ல 2 ரக்காயத்து நஃபில் தொழுவாங்க. அசர்ல தொழ மாட்டாங்க. அதே மாதிரி மகரிப்ல 2 ரக்காயத்து நஃபில் தொழுவாங்க. இஷால 2 ரக்காயத்து நஃபில் தொழுவாங்க. ஸோ 2 ரக்காயத்துன்றது நம்ம எத்தனை ரக்காயத்து வேணாலும் தொழலாம். பட் பேசிக்கா 2 ரக்காயத்து தொழணும். இந்த தொழுகையோட டீடைல்ஸ் தெரியாதவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறட்டும். நம்மளுக்கும் அது நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ்.